ஹாய் காய்ஸ். ஆக்சுவலி நேற்று உங்க எல்லாத்துக்கும் தெரியும், சட்டசபையில் ஆளுநர் வந்துட்டு அந்த வெல்கம் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் அந்த ஒவ்வொரு வாட்டி சட்டசபையில் ஃபர்ஸ்ட் செஷனே ஆளுநர் வந்து அட்ரஸ் பாலிசி ஸ்டேட் பாலிசி எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுறது தான். ஆனால் நேற்று அட்ரஸ் பண்ணால் பாதியிலே வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. அது மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்குனுச்சு. அது எதுக்குன்னு அப்புறம் வந்து கேட்டதுக்கு அவர் வந்துட்டு மாளிகையில் ஆளுநர் மாளிகையில் போயிட்டு அவர் 2 தடவை மைக் சரியில்லை, மைக் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா. அப்புறம் வந்துட்டு தேசிய கீதம் ஃபர்ஸ்ட் பாடல, இந்த மாதிரி பல விஷயம் சொன்னாரு. போன வருஷமும் அதான் பண்ணாரு. அவர் வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் இதே தான் பண்ணிட்டு இருக்காப்புல. ஆக்சுவலி கடந்த ஒரு 3-4 வருஷமா திமுக ஆட்சியில வந்ததுல இருந்தே அவரு ஸ்டேட் பாலிசி சரியில்லை. ஒருவேளை அவர் உண்மையிலே சொல்ற மாதிரியே மேபி ஸ்டேட் பாலிசிஸ்ல தப்பா கணக்கு காட்டிட்டாங்க அப்படின்னா கூட அதை அட்ரஸ் பண்றதுக்கு தான் எதிர்கட்சி தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு. அதுதான் எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் அதுக்கு தான் அங்க இருக்காங்க. பட் ஆனா இவர் ஏன் சம்மந்தமே இல்லாம ஆளுநர் எதுக்கு அரசியல் பண்ணுவான்னு தெரியல. இவர் ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட் தான். பட் ஆனா இவர் வந்துட்டு ஜஸ்ட் சைன் பண்ணிட்டு போற வேலை தான். பட் ஆனா இவர் வந்துட்டு இந்த மாதிரி பிஜேபி ப்ரொபகண்டா, ஆர்எஸ்எஸ் ப்ரொபகண்டாலாம் இவர் வந்துட்டு இங்க வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு. அதான் தலைவர் அண்ணா ரொம்ப அழகா சொல்லுவார்ல, ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு, எதற்கு